Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பொட்டேட்டோ டாஃபி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். உள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்யலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புதினாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சு மசித்த 3 உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, இதில் சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு முட்டை ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு கத்தி யூஸ் பண்ணி நடுவில் 3 கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த நடுவில் உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் வச்சு இதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு 2 கார்னரையும் லைட்டாக திருகி விட்டிங்கனாலே ஷேப் வந்துடும். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னியும் நல்லாயிருக்கும், டொமேட்டோ சாஸும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது, ரொம்ப லோவான ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு மட்டும்தான் வேகணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷமே போதும். நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் வேறு ஒரு பிளேட்க்கு எடுத்து மாற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.